அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு 2026 திமுக தாவேகா இடையேதான் போட்டி என பொதுக்குழுவில் விஜய் பேசியிருக்கிறார். இதைத்தான் நம்ம தலைப்பாகவே கட்டமைத்திருக்கிறோம். விஜய் சொல்வது சாத்தியமா? இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அவர்கள் வணக்கம். தாவேகாவிலிருந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சரவணன். விசிகாவிலிருந்து எம்எல்ஏ திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். திமுக தாவேகா இடையே தான் போட்டி அப்படின்னு இன்றைக்கு ஒரு அரசியல் மேடை அப்படின்னு சொல்லி பார்த்தா கடைசியில் பார்த்தா அது வெறும் ஒரு பஞ்ச் டயலாக் மேடையாக மாறி இருக்கிறது. ஒரு அவருடைய படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுடைய படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஃபுல்லாக பஞ்ச் டயலாக்ஸாக வரும். அது ஒரு 3 மணி நேரத்தில் நிறைய பஞ்ச் டயலாக்ஸ் வரும். அந்த பஞ்ச் டயலாக் எல்லாத்தையும் ஒரு 15 நிமிஷத்தில் பேசினா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது அவருடைய அந்த பேச்சு. ஒரு அரசியல் தலைவர், ஒரு கட்சிக்கு இருக்கக்கூடிய தலைவர் பேசுகிறாருன்னு பொழுது தேர் ஷுட் பி சம் சப்ஸ்டன்ஸ். இது வெறும் குற்றச்சாட்டு. அதுவும் எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா பொதுவான குற்றச்சாட்டுகள். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, மோடிஜி அலர்ஜி. வேடிக்கையாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா கடைசியாக முடிக்கும் போது ஒரு பஞ்சு 2026 தேர்தல் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்காரு. முதல்ல என்ன அப்படின்னா அது அதை எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுன்னு நமக்கு ஏத்துக்கலையா? இல்ல நான் ஏத்துக்கிறது கிடையாது. நான் ஏத்துக்கிறது களத்துல இப்ப இதுவரைக்கும் திமுக அதிமுக இருதுரு அரசியல் இருந்தது. அவங்க சொல்றது நாங்க தான் உங்களோட பிரதான எதிரி. இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றோம். என்னன்னா அதிமுக மீது நம் 1000 விமர்சனங்களை வைத்தாலும் கூட அதிமுக என்பது ஒரு கடந்த 50 வருடங்களாக 60 வருடங்களாக ஒரு சிறப்பாக இயங்கி வந்திருக்கக்கூடிய கட்சி. ஒரு ஸ்ட்ராங் சின்னம் இருக்குது, மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. முக்கியமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியுடைய உள்கட்டமைப்பு அப்படியே இருக்குது. வில்லேஜில் ஸ்ட்ரீட் லெவலில் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க, ஆர்கனைசேஷனல் சப்போர்ட். அது தேர்தலில் அதுவும் நம்மளை மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு, அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியில் தலைவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுறது. தலைவர் ஒரு சீட்டில் நின்று ஜெயிப்பார். தலைவர் கை காண்பிக்கக்கூடிய ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அதற்கு தலைவர் சொல்லிட்டாருலாம் யாரும் ஓட்டு போட்ட மாட்டாங்க. அதுக்கு நிறைய களப்பணி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரு ஆதவ அர்ஜுனா சொல்லுது கடைசி 2 மாசம் பிரச்சாரம் பண்ணாலே போதும் சார். அவர் கதைக்கு அப்புறமா வருவோம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்முடைய அரசியல், இந்திய அரசியலில் இது மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருந்திருக்கா? ஒரு வருஷம் கட்சி ஆரம்பிச்சுட்டு அடுத்த வருஷம் ஆட்சியை பிடித்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு இன்னைக்காவது எப்பயாவது நிகழ்ந்திருக்கானா? ஒரே ஒரு தடவை NT ராமாராவ் அவர் இது மாதிரி கட்சி ஆரம்பிச்சு உடனே ஆட்சியை பிடிச்சிருக்காரு. வேற எங்க இருக்கு? 67, 77, 66 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சியை பிடிச்சதா திமுக? 1950 கட்சியை ஆரம்பித்தோம். எப்போ ஆட்சியை பிடிக்க முடிஞ்சது? திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா 77 5 கட்சி ஆரம்பிச்சு 76 ஆட்சியை பிடிச்சிட்டாரா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் 1989 தலைவி ஆகிட்டு 90 அரசியலுக்கு 90 ஆட்சியை பிடிச்சி 91 ஆட்சியை பிடிச்சிட்டாங்களா? வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டு, குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா மக்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கன்சிஸ்டண்டா இருக்கீங்க. ஆனா அவங்க தரப்புல சொல்றது, நீ திமுக எங்களை கண்டு ஏன் இப்படி பயந்துகிட்டே இருக்கிறீங்க? நாங்க எங்கதான் கூட்டம் போடுறது, பொதுக்கூட்டம் போடுறது, ஏன் எங்களை இடைஞ்சல் பண்ணிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு ஆர்கனைசேஷனல் கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இதுல என்ன பயம்னு எனக்கு புரியல. என்ன பயம்? இன்னைக்கு பேசுறாரு பயம். அவர் பாவம் பனையூருக்கு போறாரு, அங்க ஒரு ஏசி ரூம்ல இருந்து இன்னொரு ஏசி ரூம்ல போய் பேசிட்டு வந்துடுறாரு. மக்களை போய் சந்திக்கணும். திமுகவுக்கு எந்த பதட்டமோ பயமோ என்ன தெரியல. என்ன தானே விஜய் அவர்கள் பேசுறப்ப அதை சொல்லி அவருக்கு டிஎம்கே தாக்குனாதான் அவருக்கு மவுசு, திமுகவை தாக்குனாதான் தாவேகா தலைவருக்கு மவுசு. வேற வழி இல்லை, அவர் தாக்கி தான் செய்யணும். ஆக்சுவலி அவருக்கு மவுசு இன்னும் ஜாஸ்தி ஆகும். எப்போ ஜாஸ்தி ஆகும் அப்படின்னா ஒன்றிய பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பினார் அப்படின்னா
மவுசு ஜாஸ்தி ஆகும். ஆனா ஏதோ ஒரு காரணத்திற்காக, என்ன காரணம் தெரியல நமக்கு. இன்னைக்கு மவுசு ஜாஸ்தி ஆயிருக்கணுமே. பிரதமர் பேரை சொல்றாரா? விமர்சனம் செய்தாரா? இல்லையே. மோடிஜி சொன்னாரு, மோடிஜி எனக்கு அலர்ஜி, உனக்கு அலர்ஜினாரு, அவ்வளவுதான். வேற என்ன? ஏதாவது நீங்கள் இதெல்லாம் செஞ்சது. இன்னைக்கு நேற்று தமிழ்நாட்டுடைய சட்டசபையில் ஒரு முக்கியமான தீர்மானம், சிறுபான்மையினர்களை காப்பாற்றக்கூடிய தீர்மானம், வக்ஃப் சட்டம். எப்படி அந்த வக்ஃப்ன்ற கான்செப்டையே துளை தெரியக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினர் காவலராக இந்தியா முழுக்க இந்த விஷயம் இன்னைக்கு பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஒரு இதை போடுறோம். அதற்கு அதை பத்தி ஏதாவது பேசினாரா? பேசலாம். ராஜ்மோகன், திமுக சார்பா திரு சரவணன் அவர்கள் சொல்லுது, அது எப்படி, எந்த அடிப்படையில் 2026 திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில் போட்டினா, இப்போ பிரதான அதிமுக இருக்கு, என்டிஏ அலைன்ஸ் இருக்கு, நாம் தமிழர் இருக்கு, எப்படி இதெல்லாம் தள்ளிட்டு நாங்க தான் இருக்கோம்னு எப்படி சொல்றீங்க? சாருடைய பார்வையில் நாங்கள் சின்னதாக தெரியலாம். அவர் சிரித்துக்கிட்டே இவங்களாம் ஒரு எதிரியான்ற மாதிரி பேசுறாரு. மக்களுக்கு பிடித்த துணி, மக்களை எப்படி எந்த துணியில் எந்த மொழியில் பேசினால் சென்று சேருமோ அந்த மக்களின் மொழியில் பேசுவது தான் எங்கள் தளபதியினுடைய ஸ்டைல், தலைவருடைய ஸ்டைல். ஆக இது பஞ்ச் டயலாக்களின் தொகுப்பு கிடையாது, அது டயலாக்ல இல்ல பஞ்சு. எங்களை எதிர்க்கக்கூடிய அரசியல் எதிரிகளினுடைய கருத்தியலுக்கு விழுந்த பஞ்சு தான். அவரு தான் பஞ்சு டயலாக் பேசினா பாவம், நம்ம நண்பர் இங்க பஞ்சு டயலாகா பேசிட்டு இருக்காரு. அப்ப சட்டசபையில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பேசுற பஞ்சையே நான் சொல்ல முடியும், அது வேண்டாம். அதை நான் அரசியல் பேச வந்திருக்கேன், பஞ்சஸ் பேச வரல. அப்புறம் சாரே ஒரு பதட்டத்துல 1915 திமுக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1949 செப்டம்பர் மாதம். அதனால அந்த வரலாற்று திருத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். அப்போதான் அது புதிய கட்சி தான், புதிய சக்தி தான். இப்போது நாங்கள் புதிய சக்தி, புதிய கட்சி, அதனால நாங்க ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது அவர் சொல்வது அவருடைய கண்ணோட்டம். அதை நான் முழுமையா மறுக்கிறேன். ஒன்றிய அரசு நோக்கி கேள்வியே கேட்கல, ஒன்றிய அரசு பேரே சொல்லனார். இன்னைக்கு தெல்ல தெளிவா மோடிஜி அப்படின்னு சொல்லிட்டார். அலர்ஜின்ற வார்த்தையே, இவர் ஏதோ அலர்ஜின்ற வார்த்தைக்கு அவருக்கு மீது வேணா அலர்ஜியா இருக்கலாம். மதவாத பிளவுவாதத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக ஒன்றிய அரசை கண்டித்து நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ண காலத்துல இருந்து சிஏஏ சட்டம் உட்பட எல்லா வகையிலும் ஒன்றிய அரசை நாங்க எதிர்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இவர்களுடைய கண்ணுக்கு அந்த செலக்டிவ் அம்னிஷியா மாதிரி செலக்டிவா இவங்க எப்போதுமே அந்த ஒன்றிய அரசின் எதிரின்னு தன்னை வெளியில காட்டிக்குவாங்க. ஆனா அந்த சீக்ரெட் ஓனருக்கு ஃபேவரபிளாவே இவங்க உள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கோம். சீக்ரெட் ஓனர் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய சொல்லாடர். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க வேண்டாம். என்ன நடந்துருச்சு? இப்போ ஓனர் அப்படின்றதுக்கு ஏதாவது திமுக பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சு ஒரு ஆதாரம் சொல்றேன், சொல்லுங்க. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள்ல போடப்பட்ட எல்லா வகையான இடி கேசஸ் எடுத்துக்கங்க. யாருக்கு எதிராக போட்டாங்கன்னா ஒரு சாரருக்காக போட்டாங்க. டெல்லியில நடந்த மதுபான ஊழல்ல சற்றொப்பு 600 கோடி ஊழல். அதுல டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணாங்க, தெலுங்கானால கைது நடந்தது, கவிதாவை கைது பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஸ்டாலின் அவர்களையோ அல்லது திமுக அரசுல என்ன கைது நடவடிக்கை பண்ணல. என்ன யார் மேல குற்றச்சாட்டு? சார் முழுசா பேச விட சார், முழுசா பேச விட. முதல்வரியில இருந்து குறுக்கிட வரீங்க, ஏன் பதட்டமா வரீங்க? உங்க முதல் சுற்றப்ப நான் பேச விட்டேன்ல. இல்ல இப்ப கைது பண்ணாதனால ஓனர் பேசலங்க. யார் மேல குற்றச்சாட்டுனா சொல்ல விடுங்க. சொல்ல சரி சொல்ல விடுங்க. இல்ல நான் பேசுறேன். முதலமைச்சர் ராஜ்மோகன் இப்ப கேரளாவுல கைது நடவடிக்கை இல்லன்னா கம்யூனிஸ்டுகள் பாஜகவோட சீக்ரெட் வேலிடேஷனுக்கு பாயிண்ட் சொல்றேன் சார். இது ஒரு இருக்கு, இது அடிக்கிற மாதிரி. இப்ப விஜய் அவர்கள் மீது அவங்க ஒரு கேள்வி கேக்குறாங்க. இப்ப இன்கம் டாக்ஸ் அவர்தான் தொகுப்பாளர், அவர் பேச விடுங்க. கொஞ்சம் சேர்த்து கேளுங்க. தனி விமானத்துல எந்த பாஜக பிரமுகரோடு போனார்னு கேளுங்க. அவருக்கும் பாஜக சம்பந்தம் இருக்கா இல்லையா அடிச்சு விடுங்க. எதையாவது தனி விமானம் பாஜக பிரமுகர் எங்களை சொல்லிட்டு அவர்தான் பஞ்ச் டயலாக் பண்ண கிடையாது. தப்பு தப்பா என்ன சொல்றீங்க? கைது பண்ணல அதனால அவர் சீக்கிரம். இது ஒண்ணு மட்டும் கிடையாதுங்க. எல்லா விஷயத்திலயும் நுணுக்கமா பாத்தீங்கன்னா இவங்க வெளியில அடித்துக் கொள்வதை போல நடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா களத்துல இறங்கி உண்மையாக பாஜகவையும், கொள்கை எதிரியான பாஜகவையும், அரசியல் எதிரியான திமுகவையும் வெட்ட வெளியாக ஆன் தி ஃபேஸ் நாங்க டே 1ல இருந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கடுமையா எதிர்ப்போம். இன்றைய பொதுக்குழு கூட்டத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கோம். அது எதுவுமே ஒரு கண்ணுக்கு தெரியலையா? ஜாக்டோஜியோ மக்களுக்கு ஏன் ஓய்வூதியத்தை கொடுக்கல பேசியிருக்கிறோம். அதுக்கு அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரா? மின்சாரத்துறையில இருந்து, போக்குவரத்து துறையில இருந்து இவ்வளவு பேர் போராடினாங்கல்ல. இல்ல என் கேள்வி என்னன்னா, இதையெல்லாம் பேசுற அதிமுக இடத்தை நீங்க எப்படி நிரப்ப முடியும்? பாஜக இடத்தை எப்படி நிரப்ப முடியும்? அவங்களெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எப்படி நீங்க வர முடியும்னு கேக்குறேன். இப்ப யாரையுமே ரீப்ளேஸ் பண்ணணும்னு நாங்க சொல்லவே இல்லை. திமுக தாவேக்கான்னா அதிமுகவை ஒரு பக்கம் வைங்க, திமுக வெர்சஸ் தாவேக்கா நாங்க சொல்றது எப்படிங்க? ஒரு பெரிய ஆண்ட கட்சி ஒரு பக்கம் வைக்கிறது. சரி நான் இப்படி வரேங்க, நீங்க எல்லா பக்கமும் எல்லாரையும் வைங்க. ஆனா எங்கேயாவது அதிமுகவை நாங்க ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னோமா? நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட் நாங்க இன்னும் வெளிப்படையா சொல்றேன், நான் திமுகவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றேங்க. இந்த மக்கள் விரோத சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிற, நடக்கிற தவறுகளை மூடி மறைக்கிற
கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட நெருக்கடி தரக்கூடிய முழுக்க முழுக்க மக்கள் விரோதமாக இருக்கக்கூடிய திமுகவை ரீப்ளேஸ் பண்ண தாவேக்கா. இல்ல அங்கதான் நான் கேட்கிறேன், இவ்வளவு காலம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னா இன்றைக்கே திரு ஜெயக்குமார் அவர்கள் அதுக்கு எதிர்வினையாற்றி இருக்காங்க, செம்மலை எதிர்வினையாற்றி இருக்காங்கன்னா நாங்க இருக்கிறோங்க, நாங்க களத்துல இருக்கிறோம். திமுகவுக்கு எதிர்ப்புனா அது நாங்க தான் இருக்கோம். ஒரு சரவணன் அவர்கள் சொன்னாங்கல்ல, உள்கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி ஒரு 2 மாசத்துல எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க? ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த அதிமுக இப்போது இருக்கக்கூடிய அதிமுக, இதுக்கு இருந்த அதிமுக டெல்லியில இருந்து தலைவர்கள் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையை சந்தித்து விட்டு செல்வார்கள். சென்னையில இருந்து படையெடுத்து போய் சந்திச்சுட்டு வராங்க. இதான் அவங்களுடைய கட்சி பிரச்சனை. இன்னைக்கு டாபிக் அதை பத்தி இல்ல, அதிமுக சார்ந்து யாருமே இல்ல. அதனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். அவங்கள பத்தி பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. இங்க வாங்க, திமுக வெர்சஸ் டிவிகேக்கு வாங்க. எவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு வந்து நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். பெண்களின் பாதுகாப்பு சார்ந்து எவ்வளவு விஷயங்கள் பேசுறோம். ஒரு பஞ்ச்லைனாக தூக்கிட்டு வராங்க. அப்ப அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பேசுங்க, அரசியல் பேசுங்க. பேசலாம். ஷானவாஸ், இந்த விமர்சனங்கள் நாங்க தொடங்கியதிலிருந்து கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி இருக்கிறோம், அரசியல் எதிரி திமுகன்னு சொல்லி இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு பொதுக்குழுவிலையும் வெளிப்படையாக விமர்சிச்சிருக்கிறோம்ன்றது ஒன்று. ராஜ்மோகன் சொல்றது அதிமுக இன்னைக்கு எல்லாம் டெல்லிக்கு போனதை பூடகமா சொல்றார், அதை பத்தி நாங்க அப்புறம் பேசிக்கிறோம்ன்ற இடத்தில் தாவேக்கா அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ரீப்ளேஸ் திமுகவுக்கான ரீப்ளேஸ்மெண்டா கூட தாவேக்கா இருக்குன்றது அது சாத்தியமாகுமா களத்துல? தாவேக்கா ஆட்சியவே பிடிக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முதன்மை கட்சியாக கூட வரட்டும். அவங்க கட்சி தொடங்கும் போதும் மாநாடு நடத்தும் போதும் வாழ்த்திய கட்சி விசிகா. மனமுவந்து வாழ்த்தினார், வரவேற்றார் எங்களுடைய தலைவர். எங்க கட்சியிலிருந்து துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்காக கட்சியை விட்டே போய் தாவேக்கால இணைந்தார். இணைஞ்சிட்டு வந்து எங்க தலைவரை பார்த்து வாழ்த்து வாங்க வந்தார். அப்போதும் அவர் திமுகவை கடுமையாக விமர்சிக்க கூடியவர் என்பது தெரிந்தும் கூட அப்படி குறுக்கி பார்க்காமல் மனமுவந்து கட்சி அலுவலகத்துக்கு வந்தவரை வரவேற்று வாழ்த்தி அனுப்பினார். அப்படி மாண்போடு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் எங்களுடைய தலைவர் குறித்து ஒரு விமர்சனத்தை, அது விமர்சனம் கூட சொல்ல முடியாது, ஒரு குறை மதிப்பீட்டை செய்த போது நான் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள்ல உங்களுடைய தொலைக்காட்சியில நேரலையில விஜய் குறித்து பேசினேன். உடனே எங்க தலைவர் என்கிட்ட தொடர்புக்கு வந்து அப்படி நம்ம பேசக்கூடாது, உங்கள் வார்த்தையை திரும்ப பெறுங்கன்னாரு. மறுநாள் நான் திரும்ப பெற்றுக்கொண்டேன். இப்படி நாங்கள் தாவேக்கா விஷயத்துல கண்ணியமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு மேட வரைக்கும் முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகள் மீது காழ்ப்பும் வன்மமும் அவதூறும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பா வேங்கைவயல் பிரச்சனையில இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் விஜயை வைத்துக்கொண்டு மேடையில பேசின பேச்சு எவ்வளவு கண்டிக்கத்தக்க பேச்சு. வேங்கைவயல் என்கிற அந்த சம்பவம் நடந்த உடனேயே அந்த களத்தில் நின்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எங்களுடைய மாவட்ட செயலாளர், புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் தான் போய் அதை மிகப்பெரிய அளவுக்கு வெளியே கொண்டு வர்றாரு பிரச்சனையவே. அன்றிலிருந்து அதற்கு பிறகு ஓரிரு நாட்கள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்க போறோம் களத்துக்கு, நாங்க விசிக சட்டமன்ற உறுப்பினர்கள். அதுக்கப்புறம் டிசம்பர் 31 புதுக்கோட்டையில எங்க தலைவர் ஆர்ப்பாட்டத்தை நடத்துறார். அதுக்கப்புறம் முதல் வாரத்திலேயே சட்டமன்றத்தில் நாங்க கவன ஈர்ப்பு கொண்டு வர்றோம். அதற்கு பிறகு பொங்கலுக்கு பிறகு எங்க தலைவர் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்சு நாங்க நடத்துறோம். வேங்கவயலுக்காக தொடர்ச்சியாக நாங்கள் செய்தது சொல்றேன். இந்த நிமிடம் வரை அந்த மக்களுடைய வழக்கை எதிர்கொள்றதுலையும் சரி, அந்த மக்களுக்கு வந்து நெருக்கடி வரும்போது அந்த கிராமத்துக்கு உள்ள போய் அந்த மக்களுக்கு உதவி செய்யறதும் சரி, இப்போது அந்த பிரச்சனையை லைம்லைட்ல வச்சு இன்னும் அதை வந்து விவாத பொருளாக வைத்திருப்பதிலும் சரி, விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மட்டும்தான் பெரிய பங்கா இருக்கிறது. எங்களோடு இடதுசாரிகள் களத்துல துணை நின்றிருக்காங்க. ஆனால் இந்த 2 ஆண்டுகளாக 3 ஆண்டுகளாக வேங்கை வயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் அங்கே போகவில்லை, தலைவர் திருமா அங்கே போகவில்லை. போகாததுக்கு காரணம் யாரு? திமுகன்னு சொல்லி ஒரு அப்பட்டமான பொய்ய பேசுறார். எவ்வளவு பெரிய தவறு இது! நீங்க ஏன் எடப்பாடி போகலன்னு கேட்டா நியாயம். ஒரு ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடந்திருக்குது, அதுவும் பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் நடந்திருக்குது, அதுவும் சட்ட ஒழுங்குக்கு சவால் விடக்கூடிய வகையில ஒன்று நடந்திருக்குதுன்னா அந்த இடத்துல அதை கையில் எடுக்க வேண்டியது எதிர்கட்சிகள். ஆனா கூட்டணி கட்சியாக இருந்த போதும் கூட நான் சொன்னது போல இவ்வளவு பெரிய பங்களிப்பை அந்த களத்துல நாங்க மட்டும்தான் நின்று எதிர்கொண்டுட்டு வர்றோம். அதுதான் பிரச்சனையே. விசிகே மட்டுமே அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் பிரச்சனையே. ஏன் எல்லாருடைய குரல் அதுக்கு வரல? இப்ப விஜய் பொதுவாழ்வுக்கு வந்து கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுல, இதுவரைக்கும் அவர் வேங்கவயலுக்கு போனாரா? விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கு பேசக்கூடியவர் ஓராண்டு இருந்தார்ல, அவர் வேங்கவயலுக்கு போனாரா? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா நான் போயிருக்கேன் வேங்கவயலுக்கு, நான் அந்த எங்க தலைவர் போயிருக்காரு, நாங்க அந்த களத்து நின்று சந்திக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இங்க இருந்து அங்க போய் பேசுறவர் போகல, விஜய் இதுவரைக்கும் போகல, ஆனா இனிமேல் போவாரா? ஒரு பிரச்சனை நடந்த பிறகு ஷானவாஸ், இந்த பிரச்சனை தலைப்பு திமுக தாவேக்கான்ற இடத்துல நீங்க ஒரு நுணுக்கமான இடத்துக்கு வரீங்க. இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறீங்க, விசிகாவின் மீது ஒரு வன்மம் காழ்ப்பு இருக்கு அப்படின்னா
முன்பு நேசத்தோடு உங்களை அழைச்சாங்க, நீங்க வரல அப்படின்றதுனால விசிகா மீதான அட்டாக் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றீங்களா? அதனாலதான் அந்த புள்ளியிலிருந்து உங்க வாதத்தை தொடங்குனீங்களா? இல்லைங்க, நாங்களும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. எங்கள் மீது அவர்களுக்கு அரசியல் விமர்சனம் இருந்தால் தாராளமாக கேட்டோம். ஆனால் அது லாஜிக்கா இருக்கணுங்கிற, பொய்ய சொல்லக்கூடாதுல்ல. வேங்கை வயலுக்கு எங்க தலைவர் போகல, விசிக்கு அதை பத்தி பேசல, திமுக தடுத்து விட்டது என்கிற தொனியில தாவேகா மேடையில விஜய் அவர்களை வைத்துக் கொண்டே பேசுவது என்பது எவ்வளவு பெரிய ஒரு முறையற்ற செயல் அது. அப்போ அவங்க கட்சி எப்படி போறாங்க பாருங்க. இது ஒரு லைனா? இப்படி போலாமா? அப்ப இது தவறான ஒரு விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் எங்க தலைவர் குறித்து அவருடைய உயரத்தை குறைத்து மதிப்பிடுவதும் அவமரியாதை செய்வதும் எங்க வேலையா இருக்கு. விஜயே இதைத்தான் செஞ்சாரு. திமுக சொன்னதுனால அம்பேத்கர் நூல் வெளியீட்டுள்ள மேடைக்கு வரல, விசிக தலைவர் வரலன்னு சொன்னாரு. நாங்க அதனாலதான் அன்னைக்கு ஆத்திரப்பட்டோம். அப்படி ஒரு தலைவரை அப்படி கொச்சப்படுத்தாதீங்க. திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிஜேபியினுடைய சொல் கேட்டுதான் விஜய் நடக்கிறாரு நாங்க சொன்னா நல்லா இருக்குமா? ஷானவாஸ், இப்ப இன்றைக்கு அவங்க கட்டமைக்கிறதுன்றது திமுகவுக்கு மாற்று நாங்க தான் இருக்கிறோம், இனி திமுக வெர்சஸ் தாவேகா, 2 மாசம் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலே ஆட்சி மாற்றம் நடந்துரும், அதுக்கு சில உதாரணங்கள்லாம் சொல்றாங்க. களம் அப்படிதான் இருக்கா? அதாவதுங்க, அவங்க வார்த்தையிலேயே பாருங்க எவ்வளவு ஒரு மக்கள் விரோத வெளிப்பாடு இருக்கு பாருங்க. 2026 தேர்தலுக்காகத்தான் அவங்க கட்சி தொடங்கி இருக்காங்க. தேர்தலை சந்திப்பதற்காகத்தான் அவங்க பிரச்சனைகளையும் கையில் எடுப்பாங்களாம். இப்படி ஒரு அரசியல் கட்சி செயல்பட முடியுமாங்க? இப்ப வேங்கவேல் பிரச்சனையை நாங்க எப்படி டீல் பண்ணிருக்கோம் அப்படின்னு 2.5 வருஷம் 3 வருஷம் ட்ராக்க நான் சொன்னேன். இது தேர்தலை நமக்கு பயன்படும், பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக நம்ம அந்த பிரச்சனையை கையில் எடுத்தா போதும்னு நாங்க 2026 தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோமா? இல்லன்னா நாங்க அந்த பிரச்சனையை தேர்தலை பற்றியே கவலைப்படாமல், கூட்டணியை பற்றி கவலைப்படாமல் களத்துல போய் அதை எடுத்து கொண்டு வெளியே போட்டுக்கிட்டே இருக்குமா? அப்போ எதை நாங்க செய்யறோம்? நாங்க அந்த பிரச்சனையை பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு அந்த பிரச்சனை முக்கியம். அந்த மக்களுடைய பிரச்சனை குரலற்றது போய்கிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரச்சனை மட்டுமல்ல, எல்லா பிரச்சனையும் நாங்க தேர்தல் வருது போகுது, ஆனா பேசிக்கிட்டே இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம். அப்படித்தான் ஒவ்வொரு கட்சியும் போராடுது. ஆனா இவர்கள் கட்சி தொடங்கி இவ்வளவு நாள் ஆச்சு, எந்த பெரிய போராட்டத்தையும் எடுக்கவில்லை, எந்த களத்திற்கும் பெரிதாக போகவில்லை. சும்மா ஒரு 5 மேடைக்கு வந்திருக்காரு, அவ்வளவுதான். இந்த ஓராண்டுல 5 மேடை, அதுல 1 தான் களத்துக்கு போனது, பறந்து. அதுவும் வண்டியை விட்டு இறங்காம மக்களை பார்த்துட்டு போயிட்டாரு. களத்துக்கே இன்னும் வரல. அது சரவணன் சொன்னது, திமுக ஆட்சிக்கு வந்ததா இருக்கலாம், அதிமுக வந்ததா இருக்கலாம், ஒரு கிரவுண்ட் ஒர்க் இருந்தது, களத்திற்கு போனாங்க. ஆனா நீங்க எல்லா பிரச்சனையும் தேர்தலோட முடிச்சு கட்சி ஆரம்பிக்கிறது வெற்றி வெற்றி, அது மட்டுமே சொன்னா போதுமா என்ற கேள்விதானே எழுப்பு. 3 கேள்விகள் கேட்டிருக்கார், பதில் சொல்ல அனுமதிங்க. அண்ணன் திருமா, வேங்கவேல், களப்போராட்டம். அண்ணன் திருமா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை நாங்க வச்சிருக்கிறோம். 35 வயதில் எல்லோரும் சொந்த வீடு கட்ட ஆசைப்படுகிற பொழுது 35வது வயதிலேயே தனது முன்னோர்களுக்காக, அந்த தியாகிகளுக்காக மணிமண்டபம் கட்டிய ஒரே தலைவன். அவரோடு நான் பர்சனலா பேசும்போது டி நகர்னு ஒரு வாட்டி பேசிட்டேன். டி நகர் சொல்லாத தம்பி, தியாகராய நகர்னு சொல்ல, தியாகராயர் முக்கிய இந்த மண்ணுக்குன்னு சொல்லி கொடுத்த ஆசான், பொலிட்டிக்கல் மாஸ்டர். அவர் மீது மிகுந்த வாஞ்சை வைத்திருக்கக்கூடிய, மதிப்பை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்கள் மேடையில் சொன்ன தொனி பொருள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிங்க அண்ணன் திருமா பத்தி தப்பா பேசுவார்? அவர் சொன்னது என்ன தெரியுமா? எஸ், வேங்கவேலுக்கு விடுதலை சிறுத்தைகள் போராடுவாங்க, அவங்க குரல் கொடுக்காம வேற யாரு குரல் கொடுப்பாங்க? அவங்க குரல் கொடுக்கலன்னா தான் நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம், விமர்சனம் செஞ்சிருப்போம். என்ன பிரச்சனை தெரியுமா? அவர் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த வேங்கவேல் பிரச்சனை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிராக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளின் போதும் குரல் கொடுக்கறாங்க, போராடுறாங்க. ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ் இருக்குல்ல, வேங்கவேல் என்பது தமிழ்நாட்டுக்குள்ளார இன்னொரு நாடா மாத்தி வச்சிருக்காங்க, சிக்னல் ஜாமர் வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு அனுசரணையாக பேசக்கூடிய அரசு தலைவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க, இல்லைன்னா பேரிகேட் போடப்படுது, ஊடகவியலாளர் உள்ள போக முடியல. அதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து, அங்க இருந்து, வேங்கவேலில் இருந்து எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தகத்திற்காக, அந்த வெளியீட்டு விழாவிற்காக அந்த சாமானிய பெண்களை, மலம் கலந்த தண்ணீரை குடித்து அந்த பெண்களை கூட்டு வந்த தம்பி பர்சனலா எனக்கு தெரியும், அவர் பேரை சொல்ல நான் விரும்பல. ஆனா எவ்வளவு நெருக்கடி தெரியுமா சார்? டெய்லி அவங்க நரக வேதனை அனுபவிக்கிறாங்க. இல்ல, இது 3 கேள்வி பதில் சொல்ல மாட்டான்னு வேகமா சொல்லிடுறேன். என்ன தெரியுமா பிரச்சனை? அந்த மலம் கலந்த தண்ணியை குடித்த போது வருந்த வேதனையை விட, என் குழந்தை பொண்ணு குடிச்ச பிறந்த வேதனையை விட, அதை கலந்ததே நாங்க தான் சொன்னப்ப எங்களுக்கு வேதனை அதிகமா நாங்க பேசாம செத்துலாம்னு சொன்னாங்க பாருங்க. குற்றப்பத்திரிகை வச்சாங்க. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, ஆதவ் சொன்னது தப்புங்க. ஆதவ் சொன்னது தப்பா நீங்க இன்டர்வியூ பண்றீங்க, அது தப்பு. நான் சொல்றேன், அவர் சொன்னது இல்லைங்க, நான் சொல்றேன், பதில முழுமையாக்கி விடுங்க. ஒரே ஒரு கேள்விதான் ராஜ்மோகன், இப்ப நீங்க வேங்கை வயல் இஷ்யூ இருக்கு அப்படின்னா,
இதெல்லாம் நடந்த போதும் விஜய் அவர்கள் மௌன சாட்சியா பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. இப்ப அதுதான் மூணாவது கேள்வி. தாவேகாவோட ரோல் என்ன சார்? அததான் சார் சொல்ல வர, சொல்ல அனுமதிங்க. எல்லோருக்கும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால அண்ணன் திருமாவை சிறுமைப்படுத்தியதா நீங்க கட்டமைப்பதே தப்பு. நாங்க எப்படி சிறுமைப்படுத்துவோம்? அவர் கலந்துக்குவாரு, அவரும் எங்களுடைய தலைவரும் ஒரே மேடையில் வருவாங்க. நாங்கள் வழிமேல் விழி வைத்து காத்திருந்தோம். ஆனா ஆஃப் தி ரெக்கார்டா எல்லாருக்கும் தெரியும் எப்படி நெருக்கடி, எந்த தலைவர் எந்த அமைச்சர் போன் பண்ணி போக கூடாது சொன்னார்னு எனக்கு தெரியும் சார். அவர் சொல்ல விரும்பல சார். அவர் நீங்க இல்லங்க அது விடுங்க ராஜ்மோகன். இல்ல நான் சொல்ல விரும்பல. சரி நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரே ஒரு பாயிண்ட். ஆதவ அர்ஜுனா அவர்களும் ரொம்ப பெருமைப்படுத்துறீங்க, நீங்களும் சொல்றீங்க, எங்க அண்ணன்லாம் சொல்றீங்க. ஆனா எங்க சிறுமைப்படுத்துறீங்கன்னா திருமாவளவன் அவர்களே சொல்றாங்க, நான் யார் பேச்சுக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது. ஆனா நீங்க திரும்ப என்ன கட்டமைக்கிறீங்கன்னா, ஒரு அமைச்சர் பேசிட்டாரு அதனால இல்ல நான் கட்டமைக்கவே இல்லைங்க. நீங்க கேட்ட கிடையவே கிடையாது சார். நீங்க கேட்ட துணை கேள்விக்கு நான் சொன்ன பதில் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலன்னு சொல்றேன். அவர் சொன்னதால அண்ணன் திருமா போகல நான் மீன் பண்ணல. நான் சொல்ல வர மீனிங் தெரியுமா? 160 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடியை ஏற்றுவதற்கு 160 இடங்களில் மறுக்கப்பட்டிருக்கு. பர்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கீங்க. மதுரையில குடியேற்றவங்க 19 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. கூட்டணி கட்சியில இருக்க கூடியவங்க. இது தவறு இல்லையா? கூட்டணி கட்சியை விடுங்க, எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட அனுமதி மறுக்கப்படுகிறது. சட்டசபை நடக்குதுன்றாங்க. மது பிரச்சனைக்கு எதிராக போராட அனுமதி மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் பிரச்சனை இல்லையா? விமர்சனங்கள் இல்ல இல்லைங்க. மூணாவது கேள்விக்கு பதில் சொல்றேன். ஒரு 2 லைன்ல பதில் சொல்றேன். எதுக்கெல்லாம் போராடுறீங்கன்னு. கோயம்புத்தூர்ல குப்பை கணக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் போராடியது. முல்லை பெரியார் பிரச்சனையில தேனியில் இருக்கக்கூடிய விவசாயிகளோடு தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து போராடியது. சேலத்துல அனல் மின் நிலைய ஊழியர்களுக்காக உள்ளிருப்பு போராட்டம் போய் போடியது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக மகளிர் தினத்தன்று மகளிர் அணி ரோட்ல இறங்கி போராடியது. மூச்சு விட முடியாத இடத்துல அடைச்சு வச்சாங்க, அதுக்கு எதிராக போராடியது. இன்னும் களத்தில் இறங்கி போராடிக்கிட்டே இருப்போம். பரந்தூருக்கு எதிராக போராடியது தமிழக வெற்றி கழகம். இன்னும் எவ்வளவு வேணும்? தினம் தினம் போராடிக்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் அப்படி மாறி இருக்கா? திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா அப்படின்னு அதுதான் மீண்டும் அவங்க ஒரு 35 ஆண்டு கால பொது வாழ்வுக்குரிய தன்னுடைய முடிவை தானே எடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கூட ரிசைன் பண்ணிட்டு போன, சொந்த சின்னத்தில் நின்று வெற்றி பெறணுங்கிறதுக்காக சின்னமே இல்லாத போதும் சுயேட்சை சின்னம் வாங்கி தொடர்ந்து எங்களுடைய அரசியல் இருப்பை சுயமரியாதையோடு தக்க வைத்துக் கொள்கிற ஒரு ஸ்பிரிட் உள்ள ஒரு லீடரை மீண்டும் மீண்டும் இப்ப வரைக்கும் அப்படிதான் சொல்றாங்க. திமுக பேச்ச கேட்டுதான் அந்த விழா மேடைக்கு வரல. விழா மேடைக்கு வருவோம் முதல்ல கமிட் பண்ணாங்க. இல்ல நான் சொல்றேன், சொல்லாத வார்த்தைகளை இட்டு நிரப்பாதீங்க. அப்படி சொல்லாதீங்க. நீங்க முதல்ல அன்னைக்கு விஜய் பேசியதை அவருக்கு திரும்ப சொல்லல. வெளியில பேசுங்க சொல்லுங்க. நான் சொன்னதுக்கான அர்த்தம் நானா சொல்லணும். இல்லங்க அவர் பேசுறது உங்க மைண்ட்ல நினைக்கிற அர்த்தம் கிடையாது. இல்ல சார் நான் சொல்றேன். இல்ல நான் புதிய தலைமுறை அரங்கத்துல பதிவு பண்றேன். அர்த்தம் கிடையாது. புதிய தலைமுறை அரங்கத்துல பதிவு பண்றேன். ஆரம்பத்துல இருந்து தொகுப்பாளர் இவர் சொல்றாரு இந்த கேள்வியை கேட்டு சொல்லுங்கன்னு. ஷானவாஸ் பேசும்போது இவர் பேசுறாரு, நான் பேசும்போது இவர் பேசுறாரு. இல்ல சார் தொடர்ந்து எல்லாரும் பேசும்போது அவரே பேசணும்னு நினைக்கிறாரு பாருங்க. இதேதான் நாங்க எதிர்க்கிறோம். அவர் பேச விடுங்க. கிரவுண்ட் எப்படி மாறி இருக்கா அப்படி? அதுதான் நான் கேக்குறது. திமுக கூட்டணி வெர்சஸ் தாவேகா, தாவேகா ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும்னு சொல்றாங்க, அப்படி மாறி இருக்கான்றதான். நான் அதுதாக சொல்றேன். நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் எல்லாமுமே எங்கள் தலைவரை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம். திமுக ஆட்சியிலும் கூட திமுக ஆட்சியை எதிர்த்தே நாங்க பல போராட்டத்தை பண்ணியிருக்கோம். எங்க தலைவரே களத்தில் இறங்கி பண்ணியிருக்கிறார். அதான் முக்கியமானது. ஒரு தலைவர் தான் கொண்டு போகணும் களத்துக்கு முதல்ல விஷயத்தை. அப்படி விஜய் அவர்கள் எந்த போராட்டத்திலும் பங்கேற்கவில்லை. அவர் பரந்தூர் கூட எப்படி போனாரு, அங்க எப்படி மக்களை சந்திச்சாருங்க. எல்லா ஊடகத்திலயும் பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை பார்ப்போம். அவர் பேசிட்டோம். இல்ல அவர் பேசும்போது நீங்க மட்டும் பேசுறீங்க. ஷானவாஸ் கண்டினியூ ப்ளீஸ். அவர் தொலைவில் இருக்கார். அவங்க நீங்க பாருங்க, இன்னைக்கு மேடையில கூட அவருடைய கொள்கை எதிரின்னு பாஜகவை மீண்டும் டிக்ளேர் பண்றாங்கல்ல. அப்ப அந்த கொள்கை எதிரியை பலவீனப்படுத்துற வேலையை தானே தமிழ்நாட்டில் செய்யணும். அப்போ அவர்களை பலப்படுத்துற வேலையை ஒரு கட்சி இங்க பண்ணுது. போய் எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வர்றாரு. இவ்வளவு நாள் இவங்க கூட்டணி வைக்கலாங்கிற மாதிரியான பேச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. இப்ப அவங்க பிஜேபியோட போயிட்டாங்க. பிஜேபியோட போன உடனே இவங்க அதுக்கு பிறகு அந்த விமர்சனத்தை கூர்மைப்படுத்தணும்ல. பிஜேபியை இவங்க கொள்கை எதிரியை எதிர்க்கக்கூடிய திமுகவையும் அதனுடைய கூட்டணியும் குறி வச்சு பேசுறாங்களே தவிர, கொள்கை எதிரியோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணிக்கு தயாராகிவிட்டு அவங்கள மீண்டும் தமிழ்நாட்டு களத்துல வலுப்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடியவங்களை பத்திய பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல. பின்னாடி பார்த்துப்பாங்களா? உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க கொள்கை எதிரியை கொண்டு வந்து களத்துல மீண்டும் கரங்கோத்து வலுப்படுத்த போறாங்கிற செய்தி வந்தாச்சு. அதுக்கு பிறகு அந்த கட்சி குறித்த அமைதி. அப்புறம் ஊழல்னு சொல்லி திமுகவை தான் பேசுறாங்களே தவிர, ஊழலால் தண்டிக்கப்பட்ட சிறைக்கு போன ஜெயலலிதா அம்மையார பெரிய இரும்பு மனிதர் அப்படின்னு அதே மேடையில புகழாரம் சூட்டுறாங்க, பாராட்டுறாங்க. அவங்க 2016 தேர்தலில் தனிச்சு சந்திச்சாங்க அப்படிங்கிறாங்க. அதுல ஒரு 5 கட்சி இருந்துச்சு. ஆனா
5 கட்சியுமே இரட்டை இலையில நிக்க வச்சு ஜெயிக்க வைத்தவர், போட்டியிட வைத்தவர் ஜெயலலிதா. ஒரு கட்சியை கூட அவர்களுடைய சின்னத்திலோ சுயேட்சை சின்னத்திலோ போட்டியிட அவர் அனுமதிக்கல. ஆனா அந்த விமர்சனத்தை எங்க கொண்டு வர்றாருன்னா திமுக கொண்டு வர்றாரு. திமுக கூட்டணியில் உள்ள கட்சி எல்லாம் சூரியன்ல நிக்க சொல்றாங்க, இது நியாயமான்னு அங்க அந்த மேடையில பேசுறாங்க. ஆனா அதை செஞ்சது யாரு? திமுக கூட்டணியில நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் வந்து சூரிய சின்னத்துல நின்று எம்எல்ஏ இல்ல, நான் பானை சின்னத்துல நின்று எம்எல்ஏ. இப்பதான் பானை எங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் நிக்கும் போது பானை எங்க சின்னம் கிடையாது, சுயேட்சை சின்னம். ஆனா ஜெயலலிதா அவர்களோடு 2016 கூட்டணி வைத்த கட்சிகள் கருணாசு, தனியரசு, தமிமுன் அன்சாரி, எத்தனை பேர் எல்லாம் எம்எல்ஏ ஆனாங்களா? எப்படி ஆனாங்க? இரட்டை இலையில் ஆனாங்க. ஒரு கட்சியாவது அந்த அம்மா வந்து வேற ஒரு சின்னத்துல நிக்க அனுமதிச்சாங்களா? அப்ப நீங்க அந்த விமர்சனத்தை உங்க மேடையில வைக்கிறீங்கன்னா நியாயமா வைக்கணும்ல. அப்ப இவங்களுக்கு அதிமுக விட்டுறாங்க, முழுக்க இந்த பக்கம் ஒரு காழ்ப்பு இருக்கு, அதை வெளிப்படுத்துறாங்க. பேசலாம் ஷானவாஸ். ஷபீர், இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ மாற்று அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கட்சிக்கு ஒரு 30%, 25லேருந்து அதிமுக திமுகவுக்கான சர்வேவல்னு பார்க்குறப்ப எவ்வளவு பெரிய அரசியல் நெருக்கடி வந்தாலும் அவங்க ஒரு 25 ஹோல்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டணிகள்லாம் சேர்ந்து இன்னைக்கு திமுக கூட்டணி 47லேருந்து 52% இருக்கிறாங்க. ஆனால் தாவேகா சொல்லுவது நாங்கள் தான் களத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஷானவாஸ் சொன்ன மாதிரி ஒருவேளை அதிமுக பாஜக அணிலாம் வந்தால் என்டிஏ இன்னும் பலப்பட்டு விடும். 8%ஓட நாம் தமிழர்லாம் இருக்காரு. ஆனா அவங்க சொல்றது நாங்க தான் இருக்கோம் அப்படின்னு. அது சாத்தியமா? களம் அப்படிதான் இருக்கா? விஜயை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க விஜய் வந்து ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ். விஜய் தேர்தலை வந்து எப்படி மாற்றப் போகிறார், தேர்தல் களத்தை வந்து அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய கட்சி பலம் எப்படி மாற்றப் போகிறது அப்படின்றது யாருமே கணிக்க முடியாது. நீங்க இங்க உட்கார்ந்துட்டு விஜய்க்கு எத்தனை % அப்படின்னு நீங்க சர்வே எடுத்தீங்கன்னா, சில சர்வேஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்னையிலேயே விஜய்க்கு வந்து 17%க்கு மேல போயிட்டு இருக்கு. அவங்களுடைய இன்டர்னல் சர்வேஸ் இதோட இது உங்களுக்கு தாவேகாவுடைய இன்டர்னல் சர்வே வந்து விஜய்க்கு 15%க்கு மேல வந்து வருது அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய சர்வே காமிக்குது. அவங்க சர்வேவே 15 தான் சொல்லுதா? அதுக்கு மேலதான் வருது அப்படின்றாங்க. நம்ம வந்து துல்லியமான சர்வே நான் பார்க்கல, பேசும்போது சொல்றாங்க எல்லாமே. அவங்க வந்து எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்ம கிட்ட சொல்லல. பட் இன்டர்னல் சர்வேஸ் எடுக்கும் போது அது வந்து 15% தாண்டி தான் போயிட்டு இருக்கு. ஆனா 45க்கு மேல வந்தாதான் ஜெயிக்க முடியும். அது எப்படி அப்படின்றது அதுதான். அதை 45 எப்படி மாத்துவது அப்படின்னு தானே வியூகம் அவங்களுது. அப்ப என்ன இப்ப என்ன அவங்க பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, திமுகவை எதிர்த்து களமாடுவதுதான் வந்து தாவேகாவுடைய ஒரு அஜெண்டாவா அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு வந்து நகர்த்தி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு கொண்டு வந்து விஜய் நிறுத்துறாரு. நீங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடந்த 2021 இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு எஃபெக்டிவான எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருவாரியான இஷ்யூஸ்ல வந்து அவங்க கோட்டை விட்டுருக்காங்க. பெரிய அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு எதிர்கட்சியாக செயல்பட முடியவில்லை. அப்ப ஏடிஎம்கேவால் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் ஆப்போசிஷனா செயல்பட முடியல அப்படின்ற இடத்துல தான் பிஜேபி அந்த இடத்த நிரப்பணும்னு பாக்குறாங்க, பிடிக்கணும்னு பாக்குறாங்க. நாங்க தான் ஆப்போசிஷன்றாங்க, பாமக நாங்க ஆப்போசிஷன்றாங்க. அப்போ பிஜேபி பாமகவை விட இன்னைக்கு கூடுதலாக நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார். விஜய்க்கான இமேஜ் இருக்கிறது, விஜய்க்கு ஒரு ஆதரவு பலம் இருக்கிறது, ஒரு பேஸ் அவருக்கு இருக்கு. அப்படின்னா அந்த இடத்துல இவர் வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு நரேட்டிவ் கொண்டு வராரு. திமுக எதிர்ப்பு ஒரே ஒரு தான். இல்ல நீங்க அதிமுகவுடைய நான் கேட்பது ஒரு ஆண்டு பயணத்தில் அப்படி என்ன ஆன்டி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதான் நினைக்கிறீங்க? இல்ல சக்சஸ்ஃபுல்லா தாவேகா ஓராண்டு பயணத்தில் ஒரு கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல வந்து நின்னு பேசுறதே பெரிய விஷயங்க. ஒரு பொதுக்குழுல நீங்க பேசுறதே பெரிய விஷயம் சார். நீங்க விஜயகாந்த் தமிழர்ல என்ன வகையான முட்டுன்னு தெரியல எனக்கு. இல்ல சரவணன் சார் முட்டுக்கிட்டு நீங்க அதுவே பெரிய விஷயம். ஒரு நடிகராக இருந்து கொண்டு அப்படி வந்து கட்சியாதாங்க ஒரு நடிகராக இருந்து கொண்டு அவரால வந்து அவர் பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க டிஎம்கே. அவர் மோடியை பத்தி பேச மாட்டாரு, அவர் வந்து முக ஸ்டாலினை பற்றி பேச மாட்டாரு, அவர் திமுக ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டாரு அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் அவர் உடைச்சு பேசுறாரு, அவர் வெளியே வராரு பேசுறாரு அப்படின்னும் போது தானாக ஒரு அச்சம் என்பது உருவாகிறது. அவ்வளவுதான். இதுதான் நான் பாக்குறேன். இன்னைக்கு டிஎம்கே நீங்க எல்லா டிபேட்லயும் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் வராத டிஎம்கே இன்னைக்கு வந்து எல்லா டிபேட்லயும் வந்திருக்கு. தாவேகாக்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு வந்திருக்கு.
அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு அப்படின்னும் போது இட் cannot go unchallenged, it இல்ல, cannot நான் go ஒரு கேள்வி unchallenged இல்ல சார், அப்படின்றது இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயம். என்டிஏ கிட்டத்தட்ட ஒரு அலைன்ஸா இருக்காங்க, அதுக்குள்ள நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. அன்டெஸ்டடா இருக்கிறது அப்படின்றது 45ஆவும் இருக்கலாம் 5ஆவும் இருக்கலாம். அதுதான் அன்டெஸ்டட்ல இருக்கிற ஒரு சிக்கலான விஷயம். நீங்க என்டிஏவை தாண்டி அதுக்குள்ள ஒருவேளை அதிமுக போச்சுன்னா அந்த என்டிஏ அலைன்ஸ் அதிமுக அலைன்ஸை தாண்டி, நான் அதனால திரும்ப கேட்டேன், கிட்டத்தட்ட 40% அப்படின்னு. விஜயகாந்த் அவர்கள் 2 பேருக்கு சவால் விட்ட வரலாறுலாம் இருக்கு. 11% காண்பிச்சார். அதுக்கப்புறம் வந்து அதை தான் நான் கேட்கிறேன், இந்த 11-45 போகுமா, என்ன வழி இருக்கு? இல்ல இந்த தேர்தல்ல போவாதுன்னா கூட அவருக்கான தேர்தல் வியூகங்கள் இருக்குல்ல, 29 இருக்கு, 31 இருக்கு. விஜய் எதை டார்கெட் பண்றாரு இப்போதைக்கு அவங்க சொல்லலாம் 2026 அப்படின்னு. பட் 2026ல அவங்க கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் அவங்களுடைய எண்ணம். அதுதான் அவர் செய்கிறார். கூட்டணி வந்தாங்கன்னா அவர் பண்ணுவாரு, கூட்டணி இல்லைன்னா அவருக்கான பலம் என்ன அப்படின்றத அவர் டெஸ்ட் பண்ணுவாரு. அதிமுகவுக்கான அந்த ஆப்ஷன் அப்படின்றது க்ளோஸ் ஆகி இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக பிஜேபி அலையன்ஸ் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது, இன்னைக்கு திமுகவை வலுவாக எதிர்க்கின்ற ஒரு கட்சியாக நான் இருக்கிறேன் அப்படின்னா வந்து அவர் அந்த இடத்துக்கு தான் அவர் நவுறாரு. அங்கதான் வந்து அவர் டிக்ளேர் பண்றாரு டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இதுதான் 2026 உடைய அஜெண்டா அப்படின்னு. இப்ப அதற்கு எல்லாரும் அதுல ஒரு ஆபத்து இருக்காதா? அவரு 3வது 4வது இடம் போறதுக்கு வாய்ப்பு இல்லையா? என்டிஏ இருக்கு, நாம் தமிழர் இன்னும் அதிதீவிரமா எதிர்த்துட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பேசுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நரேட்டிவ் அவர் செட் பண்ணும்ல. களமாடுவது எப்படி? களமாடுவது எப்படி? களமாடுவதற்கு உங்களுக்கு வந்து ஒரு கான்கிரீட்டா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தான் நீங்க களமாடணும். இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அதிமுக தீவிரமா பண்ணணும். அதிமுகவுடைய டிஎன்ஏ என்ன? திமுக எதிர்ப்பு. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அதிமுக மாறாதது, மீதி எல்லாமே மாறி இருக்கிறது. கொள்கை மற்ற விஷயங்கள் எல்லாமே மாறி இருக்கிறது, கூட்டணி மாறி இருக்கிறது. ஆனா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அதிமுக பெரிய அளவுக்கு பண்ணலையே. இப்ப அந்த இடத்தை இவர் வந்து பிடிக்கணும்னு பாக்குறாரு. அந்த இடத்துக்கு இவர் வந்து பொசிஷன் பண்றாரு. பேசலாம். இந்த பொசிஷனிங்ல அவருக்கு வெற்றி கிடைக்க போகிறதா, தோல்வி கிடைக்க போகிறதா, அல்லது அதிமுக இருந்து அவருக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா, அதிமுக இருக்கக்கூடியவர்கள் பிஜேபி கூட்டணி விரும்பாதவர்கள் இந்த பக்கம் வருவாங்களா, பெண்கள் வருவாங்களா, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் இருக்கு, அதை திமுக இவ்வளவு ஆண்டு காலம் அறுவடை செய்திருக்கிறது, அதை இப்போ இவர் வந்து எதிர்க்கிறாருன்னா இவர் பக்கம் திரும்புவார்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க டப்பாவை ஓபன் பண்ணாதான் தெரியும். ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இருக்காங்க. நாங்க களத்துல பேசணுமா இல்ல பிரேக்குக்கு அப்புறமா பேசணுமா? பிரேக் எடுத்துட்டே பேசலாம். ஆமா, ஏன்னா நீங்க பிரேக்குக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு பேசாம விட்டா சரியா வராது. பிரேக் எடுத்துட்டு நிறைய டிபேட்டுக்கு வந்திருக்காரு. நிறைய டிபேட்டுக்கு வந்ததுனால ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நுணுக்கமா நிறைய பேசியிருக்காரு. ஒரு நண்பர் நிறைய சொல்லியிருக்காரு, நிறைய இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பிரேக் விரிவான கவுண்டர் கொடுத்தா பெட்டரா. பார்வையாளரும் ரொம்ப ஆவலா இருப்பாங்க. இப்போ பேசும்பொழுது நண்பர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க, இயக்குனர் இவங்க தான் ஓனரு, எப்படி பாஜக தான் ஓனர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதுக்கு வந்து அவர் சூப்பரான ஒரு விளக்கம் சொன்னார். டாஸ்மாகில் இடி ரைடு போயிடுச்சு, இங்கே யாரையும் கைது செய்யலை, அதனால அப்படின்னாரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இடி வந்து ஏற்கனவே திரு ஆதவ் அர்ஜுனா வீட்டில் ரைடு போயிருக்கு, அவர் இன்னும் கைது செய்யலை. ஸோ இது எப்படின்னு தெரியல. அவர் ஓனரா, இப்போ திரு மோடி அவர்கள் ஓனரா இல்லை வந்து என்ன இதுன்னு சொல்லி அதையும் விளக்குனார்னா நல்லாயிருக்கும். அதே போல் திரு விஜய் அவர்கள் வந்து ஊழலை பற்றி பேசுகிறாரு, அதுவும் எப்படின்னு நமக்கு புரியல. பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனாவை வச்சுக்கிட்டு பாவம் இடி ரைடு போயிருக்கு, அவருடைய மாமனார் இதில் இருந்து நிறைய பரிமாற்றங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இடி ரைடு போயிருக்கு. ஒருவேளை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு தள்ளி வைக்கணுன்றதுக்காக இப்படி வந்து ஊழலுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி முழக்கம் எடுக்கிறாரா திரு விஜய் அப்படின்றதும் நமக்கு தெரியவில்லை. இப்போ இவர்கள் ஒரு த்ரெட் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. என்ன த்ரெட் அது அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சூத்திரதாரி சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு சூத்திரதாரி சொல்லிக் கொடுக்கிறாரு. அந்த சூத்திரதாரி சொல்றது அந்த சூத்திரதாரியும் சொல்றாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் சொல்லுது. இப்ப புதுசாக திரு விஜய் அவர்களும் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு. இது ஏதோ திமுகவை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அது எவ்வளவு அபத்தமானது. சூத்திரதாரின்றது யாரு? சூத்திரதாரி எல்லாருக்குமே தெரியுமே. அவங்க ஓனர்ன்றாங்க, நாங்கள் சூத்திரதாரின்றோம். அவங்க தான் எல்லாரையும் டைரக்ட் பண்ணுறாங்க, இதை இப்படி பேசணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த டைரக்ஷனில் எல்லாமே போயிட்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இவர்கள் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார்கள், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை அப்பட்டமான பொய்யை பேசிக்கொண்டே வருகிறார்கள். என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், தொழிலுக்கு செல்லக்கூடிய பெண்கள், அந்த பெண்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க, ஒர்க் ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ
அதை டார்கெட் பண்றாங்க. அதை வந்து எப்படியாவது அவங்க வந்து அந்த இதுக்கு போகக்கூடாது. இண்டஸ்ட்ரியல் growth ஜாஸ்தியா இருக்கு தமிழ்நாட்டில். என்ன காரணம் அப்படின்னா பெண்கள் வந்து வேலைக்கு போகுது. இதை எப்படியாவது டார்கெட் பண்ணணும், அவங்கள பயமுறுத்தி வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டுமா அப்படின்ற அந்த முக்கியமான கேள்வி. இதற்கு பின்னால என்ன சதி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு சர்வே எடுத்து வந்திருக்கிறது. அந்த சர்வேல வந்து டாப் 20 சிட்டிஸ் சேஃப் சிட்டிஸ் ஃபார் விமென் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொண்டு வராங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா 6 நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதுன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை அவதூறை பேசிட்டு இருக்காங்க. என்ன எப்படி இது பொய் நிரூபிக்க முடியும்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் இன்னைக்கு அற்புதமாக சட்டசபையில விளக்கி சொல்லி இருக்கிறார். ஐயா பாருங்க, ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கிறது, திமுக ஆட்சியில எத்தனை குற்றங்கள் நடந்திருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 1700 கிரைம்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிமுக ஆட்சியில. அது சற்று குறைந்திருக்கிறதுன்னு தமிழ்நாட்டுடைய முதல்வர் என்சிஆர்பி டாட்டாவையும் எஸ்சிஆர்பி டாட்டாவையும் வச்சு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 1500 கிரைம் ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கு. அது இன்னைக்கு வந்து 2500 கிரைம் ஆயிடுச்சு, இல்ல 2000 கிரைம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயா நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சரி, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியல்ல. ஆனா ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கலனா, ஆனா என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இவர்கள் என்ன இந்த பல்லவியை ஏன் இந்த பல்லவியை பாடுறாங்க அப்படின்னா, அது இலகுவானது, ஈஸியா ஜஸ்ட் லைக் தட் சேற்றை வாரி வீசுறது மாதிரி இந்த குற்றச்சாட்டை அப்படியே அள்ளி தூக்கி விட்டுட்டு போயிடலாம். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் சொன்னதுக்கு அதுக்கு மட்டும் பாயிண்ட் சொல்றேன். எங்களுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தனிநபர் தாக்குதலை தாங்கி அவருடைய குடும்பத்தின் மீது இதே மாதிரி வசைப்படுவதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இவ்வளவுதானா, இப்படிதானா நீங்க அரசு பதில் சொல்றேன். ஆதவர்ஜன் அவர்களினுடைய மாமனார் பத்தி எல்லாம் இவர் இழுக்கிறாரு. 1000 கோடி இருக்குங்க. இல்லங்க, அவரோட பணம் வந்திருக்குங்க இவரோட கம்பெனிக்கு. மறுக்கிறீங்களா நீங்க? மறுக்கிறீங்களா? சரிங்க சார். இல்ல சரிங்க சார், இல்ல மறுக்கிறீங்களான்னு கேக்குறேன். பதில் சொன்னா சொல்ல விடுங்க. இல்ல சொல்ல விடல. சரிங்க சார் சொல்ல விடுங்க, பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க. தேர்தல் நிதி 500 கோடி வாங்குனது யார்? 500 கோடி அதே மாமனார் கிட்ட தேர்தல் நிதி வாங்குறது கூட வச்சிருக்கீங்க. திமுக தேர்தல் நிதி வாங்கலையா? வச்சிருக்கீங்க. திமுக வாங்குன 500 கோடி என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன அருகதை இருக்கு? 500 கோடி பதறுவாரு, பேசவே மாட்டாரு, பதறுவாரு, பேசவே மாட்டாரு சார். உண்மை வலிமையானது. இல்ல ராஜ்மோகன் உண்மை வலிமையானது. ராஜ்மோகன் பாயிண்டடா வரலாம் சார். 1000 கோடி வாங்கியதை போல அனுமதிங்க. தேர்தல் நிதி 1000 கோடி வாங்கியதை போல திமுகவும் தேர்தல் நிதி வாங்கியது உண்மை. பாயிண்டடா வரேன். என்னை அனுமதிங்க. இந்த பாயிண்ட் அனுமதிங்க. சார் இதே பாயிண்ட் கூட பேசினா அது நிக்காது. இல்ல இந்த ஒரு வார்த்தையை சொல்ல விடுங்க, அப்புறம் நான் உங்க பாயிண்ட் கேக்குறேன். கேள்வி சரி. அதே அவர் இழுத்ததுக்கு நான் பதில் சொல்லுங்க. எப்படிங்க வீட்டாளங்களா அதே மாமனார் கிட்ட தேர்தல் நிதி சற்றொப்ப 500 கோடி திமுக உங்க கணக்குப்படி திமுக ஊழல் கட்சி தானே? அப்ப நீங்க ஊழல் கட்சியா? அப்ப தாவக ஊழல் கட்சியா? உங்க கூற்றுப்படி திமுக ஊழல் கட்சி. எவ்வளவு கபட நாடகம் ஆனாலும் அந்த வரியை நான் பதிவு செய்வேன். நான் பதிவு செய்வேன். நான் பதிவு செய்வேன். ராஜ்மோகன் நீங்க இந்த வரியை பதிவு செய்வேன். இல்ல நீங்களும் பேசுங்க, அவர் பேசவே இல்ல. வார்த்தை பதிவே இல்ல. ராஜ்மோகன் 500 கோடி வாங்கியது திமுக. அதுதான் அதுல நின்னு பேசுவோம். 500 கோடி கொடுத்தவர கட்சில வச்சிருக்காங்க. இருங்க சார் கொஞ்சம். சரவணன் என்ன கேள்வி கேக்குறீங்க? 500 கோடி கொடுத்தவர கட்சில வச்சிருக்காங்க. வாங்கியது சரவணன் என்ன கேள்வி கேக்குறீங்க? ப்ளீஸ் நீங்க அவர் கேட்ட கேள்வி இடி ரைடு எடுத்துட்டு கைது பண்ணல, அதனால ஓனர் ஆயிட்டாங்கன்றப்பதான் அவர் கேக்குறாரு. அந்த நிறுவனத்தின் மீது இடி ரைடு இருக்கு, அவர் சார்ந்து இடி ரைடு இருக்குன்னா அவரை கைது பண்ணிட்டாங்களா? அந்த ஈடு ரைடும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்கி அது வேற. ரெண்டு வார்த்தை சொல்லும்போது ஏங்க அவரு துல்லியமான நீங்க துல்லியமானங்க எவ்வளவு ஒரு துல்லியமான ரெண்டு வார்த்தை பேசுறேன். அதுக்குள்ள பாயிண்ட் வராதுங்க. யாரு தொகுப்பாளர்? நீங்க தான் தொகுப்பாளர். உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன். ரெண்டு ஈடி ரைடுக்கு என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன் எங்களுடைய தலைவர் வீட்டுக்கு இதே போல எதிர்க்கட்சிகளின் வீடுகளுக்கு சென்ட்ரல் ஏஜென்சிய இந்த மத்திய அரசு இந்த ஒன்றிய அரசு அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் மீது 10 ஆண்டுகளாக ஏவிக்கிட்டு இருக்கு. இல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுகிறது. இதுதான் உண்மை. உங்க மேல ஏன் சாஃப்ட் கார்னர்? எங்க மேல என்ன சாஃப்ட் கார்னர்? நிரூபிக்க ஏங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? இந்தியாவுல ஏன் ஆதவர்ஜுனவை அரெஸ்ட் பண்ணல? இந்தியாவிலேயே டாப் செகண்ட் டாக்ஸ் பேயர் சினிமா இண்டஸ்ட்ரியில எங்க தலைவர் தான் சார். ஆதவர்ஜுனவை பத்தி கேட்டா விஜய் பத்தி பேசுறீங்க. ஏங்க ஆதவர்ஜுனவை ஏங்க கைது செய்யல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்ல விடுங்க. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கைது செய்யறவங்களுக்கு அங்க எங்க முகாந்திரமும் கிடையாது. இவரு காசு வாங்குனவர். இவரு என்ன முகாந்திரம்? காசு வாங்குனவர் இவருனால தான் கைது செய்யறாங்க. வன்மையா கண்டிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்து நான் பேச விடல. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஜனநாயகத்துக்கு விரோதம். ஒரு நன்மதி ஜனநாயகத்துக்கு விரோதம். ஒரு எவரி சிங்கிள் வந்து
இது பண்ண சரவணன் முடியாது. அவர்கள் ரெண்டு பேரும் முடியாது. நீங்க எதிர்பார்க்கல. நான் அந்த கவுண்டர் தருவன் அவர் எதிர்பார்க்கல. அப்பா. சமநிலை குலைய வேண்டாம் அவரு. நான் திரும்ப சொல்றேன், இது ஜனநாயக விரோதம். எவ்ரி சிங்கிள் லைன் இன்டர்பிரட். முடிச்சிருங்க ப்ளீஸ். இந்த பிரச்சனையில் அவர் வீட்டை, அவருடைய மாமனாரை அவர் இழுத்ததே முதல்ல தவறு. அவர்கிட்டயே இவங்க தேர்தல் நிதி வாங்கிட்டு அவர்கள் இது மாதிரி கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுவது இரண்டாவது தவறு. மூணாவது, இப்ப நடக்கக்கூடிய தவறுகளை சொன்னா மோடி உடனே நேரு காலத்துக்கு போயிடுவார். அது மாதிரி இப்ப ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஊழல்ல சொன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள ஏன் சொல்ல? இப்ப பிரச்சனை இன்னைக்கு நடக்கிற ஊழல். அதை பேசவே கூடாதா? ஊழலை பத்தி பேசுவீங்கல்ல, எதை பத்திங்க? ஏன்னா ஷானவாஸ் சொன்ன மாதிரி எல்லார பத்தியும் பேசுவாங்க. உங்க கொள்கை எதிரியை வலுப்படுத்துகிற அது எப்படிங்க வலுப்படுது? எங்க கொள்கை எதிரி மாதிரி அரசியல் எதிரி இருங்க. அவருக்கு ஒரு நேரம் கொடுத்தீங்கல்ல, ரெண்டாவது சொன்னார்ல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லனார்ல, இத மட்டும் அனுமதிங்க ப்ளீஸ், இன்டரப்ஷன் இல்லாம. இது ஜாஸ்தி டைம். ஆமா, இது ஜாஸ்தி டைம். நீங்க ஓனர் கிடையாது அந்த சேனலுக்கு. ஒரு நல்ல தந்திரம், நான் ரசிக்கிறேன். இது நல்ல உத்தி. இவ்வளவு தந்திரமா இருக்காங்க. எல்லாரையும் நான் ரசிக்கிறேன். மக்கள் பாக்குறாங்க. சூத்திரதாரி அவர் கிடையாது, இவர்தான் தந்திரதாரி. மக்கள் பாக்குறாங்க. இந்த ஒரு லைன் சொல்லணும்ங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போற பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வு இருக்கு இல்லையா? ஆனா போலீஸ் ஸ்டேஷன் போற பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் 3 வாரங்களுக்கு முன்பு தலைநகரத்தில் பேரணி நடத்தினாங்க. ஷானவாஸ், ஷானவாஸ் இல்ல, அதாவது ஊழல் தொடர்பாக இந்தியா முழுவதும் பாஜக நடத்தி வருகிற எதிர்க்கட்சி வேட்டை அது எப்படிப்பட்டதுங்கிறது நல்லா தெரியும். குறிப்பாக அவங்க எல்லா இடமும் அந்த விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த நடவடிக்கை என்கிற பெயரில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திவிட்டு அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளை முடக்கி வைத்துட்டு தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவர்கள் நீண்ட காலமாக குறிவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 தேர்தலாக பாஜகவையும் பாஜக கூட்டணியையும் நேரடியாக களத்தில் நின்று முறியடித்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி என்பது திமுக கூட்டணி தான். திமுக தலைமையேற்று நடத்துற அந்த கூட்டணி. எல்லா இடமும் சாத்தியமான ஒண்ண தமிழ்நாட்டில் அதுதாங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது சாத்தியப்படுத்தணும்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது இன்றைக்கு திமுக தான். அப்ப திமுகவை எப்படியாவது முடக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க. அதாவது நீங்க சொல்லக்கூடிய கருத்துல ஒரு லாஜிக் இருக்கணும். எப்படியாவது திமுகவை முடக்குவதற்கு எந்த வழியிலாவது ஒரு ஹோப் கிடைக்காதான்னு பார்ப்பாங்க. பாஜகவுடைய தேடலே அதுதான். அப்படி இருக்கும்போது திமுக அதை தாண்டி நிற்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அந்த இடத்துலதான் திமுக வெற்றி பெறுது. அந்த இடத்துல திமுக மீதும் திமுக கூட்டணியின் மீது மக்களுக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கை வலுப்பெறுது. பாஜக எதிர்ப்புல நீங்க பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டது அதிமுக ஒரு பெரிய பட்டியல் போட முடியும். ஆனா அது எதுவுமே இன்னைக்கு கூட கல்விக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க. மறுத்துக்கிட்டு அந்த சுமையை தமிழ்நாடு ஏத்துக்கிட்டு மாநில அரசு அதை ஃபேஸ் பண்ணுது. எவ்வளவு நேரம் ஆயிடும் ஒரு கையெழுத்து போடுறதுக்கு? உதய மின் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட மாதிரி ஏடிஎம்கே உணவு பாதுகாப்பு சட்டத்தில் கையெழுத்து போட்டாங்க, ஜிஎஸ்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படி அது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஒத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்களே. அது மாதிரி ஒரு விஷயத்துல இவங்க சமரசமாறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அந்த சண்டை நடத்துறாங்கல்ல, அந்த சண்டையை இன்றைக்கும் தமிழ்நாடு அரசும் குறிப்பாக திமுக கூட்டணி தான் நடத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திமுகவை தகர்ப்பது இன்னொன்னு. இந்தியா முழுவதும் காங்கிரஸோட யாரும் அணி சேர முடியாம தடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க காங்கிரஸை வலிமை இழக்க செய்வதற்கு தான் பிஜேபி முதன்மை வேலை செய்யுது. அந்த காங்கிரஸ் மேஜர் பார்ட்னராக இந்தியாவிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சி திமுகவும் திமுக நாங்களும் தான். அப்படி இருக்கும்போது அந்த அடிப்படையில் திமுக தான் அவங்களுக்கு நேர் எதிர். இல்ல தாவேகா வந்து இப்ப ஷபீர் சொன்ன மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. நாங்க தான் மாற்று அப்படின்றதுதான் அதை ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்றது. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி அப்படின்னு அது தொடங்கி இருக்கிறாங்க. பெரிய அளவுல ஆதரவு கிடைக்கும்ன்றதை எப்படி? அதாவதுங்க, வெறுமனே சோசியல் மீடியால ஒரு கருத்தை சொல்லுவதோ, ஒரு 4 மேடையில வந்து 4 தடவை பேசிட்டு ஒரு வருஷத்துல போறதோ ஒரு ட்ரெண்ட் செட்டிங், ஒரு நேரேட்டிவ் செட்டிங் கிடையாது. நேரேட்டிவ் செட்டிங் என்பது களத்துக்கு செல்வது. களத்தில் ஒவ்வொரு ஒன்றிய வாரியா, ஒவ்வொரு வார்டு வாரியா திமுகக்கு நான் தான் மாற்று அப்படின்னு ஒவ்வொரு வார்டு வாரியா, ஒவ்வொரு தெரு வாரியா அந்த மாற்றை நீங்க நிறுவனம். நீங்க அதுதான் வந்து அரசியல், அதுதான் தேர்தல் அரசியல் குறிப்பா. அப்ப அந்த தேர்தல் அரசியல் களத்துக்கே நீங்க இன்னும் வரல. உங்களுக்கு விக்கிரவாண்டியில தெருவாரியா டிஎம்கே வெர்சஸ் தாவேக்கான்னு நிறுவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஈரோட்ல தெருவாரியா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே நிறுவுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. நாடாளுமன்ற தேர்தல் 40 தொகுதியில ஊர்தோறும் தெருக்கள் தோறும் நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகள் தோறும் நீங்க வந்து திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு அவங்க 26 தான் இலக்கு அப்படிட்டாங்க. ஆனா நீங்க அப்படி ஒரு நேரேட்டிவை செட் பண்ணல. அதாவது இல்லங்க, நீங்க அதனால தான் நீங்க உங்களுடைய முதல் மாநாட்டு மேடையில கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு கொடுத்த போது ஒரு கட்சி கூட உங்க பக்கம் வரல, உங்க மேல நம்பிக்கை வரல.
அது போல நீங்க களத்தையே சந்திக்காதனால உங்க வலிமை என்னன்னு தெரியாதனால உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் மதிப்பிழந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக விமர்சிக்காம இருந்தீங்க. புதிதாக களத்துக்கு வர்ற எந்த கட்சியுமே அந்த பிழை செய்யாது. அப்படி யாரும் செய்யல. விஜயகாந்த் அப்படி செய்யல, கமலஹாசன் அப்படி செய்யல, யாரும் அப்படி செய்யல. எல்லாருமே 2 கட்சியை கார்னர் பண்ணி அடி நடிச்சாங்க. அதுக்கு தான் அவங்களுக்கு குறைந்த விழுக்காடு ஓட்டாவது கிடைச்சது. நாம் தமிழர் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறாங்க. 2 கட்சியை அவங்க தெளிவா அடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எந்த கட்சியோட கூட்டணி இல்லங்கிறாங்க. நீங்க அப்படி ஒரு புதிதாக வர்றவரு அதிமுக பத்தி பேசாம இன்னைக்கு அதிமுக பிஜேபிக்கு போன பிறகு உங்களுக்கு வேற வழி இல்லாம ஒரு நெருக்கடி தள்ளப்படுறீங்க பாருங்க. அப்ப உங்களுடைய அந்த மௌனம், உங்களுடைய அந்த தேர்தல் வியூகம் எல்லாமே போயிட்டு இப்ப வேற வழியே இல்லாம திரும்ப திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னு வந்து நிக்கிறீங்க. திமுக எதிர்ப்புங்கிறத களத்துல காட்டுங்க, அப்பதான் உங்களை மக்கள் நம்புவாங்க. உங்க நிறைவு பார்வையில இப்போ திமுக தாவேகா அப்படின்ற ஒரு நரேஷன், அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் அடுத்தடுத்த அஸ்திரங்களா பலன் கொடுக்குன்றது கண்டிப்பா வரும். அவரு இதெல்லாம் வந்து அவருடைய வியூகம், விஜயுடைய வியூகம். அது ஒவ்வொன்னா வந்து அவரு களத்துல அதை ஒர்க் அவுட் பண்ணுமா அப்படின்னு பாக்குறாரு. ஷானவாஸ் சொன்னது கிரவுண்ட்ல பூத் வைஸ் நீங்க ரீப்ளேஸ்மென்ட் கொண்டு நீங்க பூத் நான் அதான் சொல்றேன், மறுபடியும் உங்களுக்கு அதான் சொல்றேன். நீங்க வந்து மற்ற கட்சிகளை விட இப்ப கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருந்துச்சு. பட் ஆனா அவங்களால அந்த கட்டமைப்பை உருவாக்க முடியல அப்படின்னும் போது நீங்க வந்து ஈஸியா அவரை ஹேண்டில் பண்ண முடிஞ்சுச்சு. பட் அதே மாதிரி விஜயை நீங்க வந்து ட்ரீட் பண்ண முடியாது, அதே மாதிரி விஜயை டீல் பண்ண முடியாது. நீங்க விஜயை டீல் பண்றதுக்கு ஏன் அப்படின்னா அவரால் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஏன்னா அந்த 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 ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் பண்றதுக்கான வேலைகள் அப்படின்றது கிரவுண்ட்ல கமலால முடியாதது எப்படி சொல்றீங்க? கமலுக்கு அது இல்ல. கமலுக்கு ரசிகர்கள் இல்ல, ரசிகர்கள் அந்த அளவுக்கு இல்ல. நீங்க இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-20 விஜய் ஃபேன் இருப்பாங்க. அதுல ஒரு 50 பெண்களாச்சும் விஜய் ஃபேனா இருப்பாங்க. அதெல்லாம் அப்படியே அதெல்லாம் வந்து அரசியலா மாற்ற வேண்டிய வேலை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பலத்துல தான் விஜய் பேசுறாரு. நீங்க எடுத்த உடனே வந்து ஆளுங்கட்சியை சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்க உங்களை பொசிஷன் பண்றீங்கன்னா கமல் அதை பண்ணலையே. ஆளுங்கட்சியை சேலஞ்ச் பண்ணக்கூடிய தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? உங்களால இத பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே. டிவியை உடைச்சிட்டாரு சார், டார்ச் லைட் வச்சு அவர் அதெல்லாம் வந்து வெறும் ப்ரோமோஸ்ல இதுல பண்ண. அதே மாதிரி அவரோட கூட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா இதை விட காரசாரமா பேசி நீங்க மிக கடுமையா பேசினாரு. களத்துல இல்ல. பட் இன்னைக்கு இவங்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒரு ஓட் பேங்க நமக்கான ஓட் பேங்க் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அதை சேலஞ்ச் பண்றாரு. நீங்க இன்னொன்னு அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம் என்ன, தொடர்ந்து வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணுவாங்க. பட் விஜயால அது சஸ்டெயின் ஆகலையே. அதை உடைக்கிறாருல, எல்லா விஷயங்களையும் அதை உடைக்கிறாரு அப்படின்னும் போது இன்னைக்கு அந்த கேம வந்து அவர் திமுக பக்கம் திருப்பி விடுறாரு. இப்ப திமுக பக்கம் திருப்பி விடும் போது திமுக பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுது. நீங்க ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி உருவாகுது அப்படின்னு ஒரு சூழல் ஏற்படும் போது தன்னை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதியை ப்ரொஜெக்ட் பண்றாரு. தீவிர திமுக எதிர்ப்பை அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்னும் போது, தீவிர பிஜேபி எதிர்ப்பை அவர் கையில் எடுக்கிறார் அப்படின்னும் போது அவரால் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு. அது எந்த அளவுக்கு சாத்தியமாக அது வாக்குகளாக மாறும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப குறைவான நேரம், அதாவது பாஜக எதிர்ப்புன்றாரு ஷபீர் அவர்கள். வந்து எங்க பாஜக எதிர்ப்ப மோடிஜி அலர்ஜின்னு சொல்லிட்டா பாஜக எதிர்ப்பா இல்ல? என்ன எந்த ஏதாவது ஒரு கண்டனம் வலியுறுத்துகிறாரா? ஹலோ ப்ரோ, பாத்து ப்ரோ, இதுதான் எதிர்ப்பா? இல்ல தமிழ்நாடு அரசியல் காலம் இதை விட பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் பார்த்திருக்கு. இதுக்கு முன்னாடி திரு விஜயகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. அவருக்கு வந்து என்ன நிலைப்பாடு இருந்தது? அதாவது ஒரே ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளையும் தேவையில்லாம நான் 3வது அணி அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்கிறது. அதை சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. அவ்வளவுதான், அதுதான் வாக்கு வங்கி. சுருக்கமாராஜ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது பொதுக்குழு கூட்டம் திட்டமிட்டபடி எதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லி பேசி வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. இன்னும் மூளை முடுக்கலாம் போனோம், இன்னும் கிரவுண்ட்ஸுக்கு போனோம், இன்னும் கற்றுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டதையும் வச்சு இன்னும் வேகமா வளரணும். அவர் சொன்னது ஒரே பதில், இதே காலத்துல இது மாதிரி பெரிய பெரிய எதிரிகளா அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா தாவேகா போல ஒரு எதிரி இதுவரை அவங்க பார்த்ததே கிடையாது. முதல் தலைமுறை பட்டதாரிகள் போல முதல் தலைமுறை அரசியல் பிள்ளைகள் உள்ள வந்திருக்கிறோம். இதுவரை பார்க்காத ஒரு அரசியல் களத்தை 2026 நீங்கள் பார்ப்பீர்கள். சுருக்கமா இல்ல, பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இரண்டையும் பேசி நீங்க வந்து களத்துல போகும்போது
பாஜக எதிர்ப்பை யாரு நடைமுறையில தீவிரமா முன்னெடுக்கிறாங்க, அது எந்த அணி முன்னெடுக்குதுங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க திமுக மட்டும் இல்ல, தீவிர பாஜக எதிர்ப்பு நிலைப்பாடு கொண்ட இடதுசாரிகள், தீவிர பாஜக எதிர்ப்பு கொண்ட விடுதலை சிறுத்தைகள், தீவிர பாஜக எதிர்ப்பு கொண்ட காங்கிரஸ் கட்சி, தீவிர பாஜக எதிர்ப்பு கொண்ட மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக் எல்லாம் எங்க இருக்கு? அப்ப இது ஒரு பெரிய அணி. இந்த அணி ஊற்ற நம்பிக்கையை தான் மக்கள் ஏற்பாங்க, பாஜக எதிர்ப்பு வாக்காளர்கள். அதை போய் விஜயால கொண்டு போக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெறுவது அவருடைய நோக்கம்னா அதை ஏற்கனவே இவரை விட தீவிரமா செய்யக்கூடியவங்க தான் அதிமுக, இவரை விட தீவிரமா செய்யறவங்க தான் பாஜக, இவரை விட தீவிரமா செய்யறவர் தான் நாம் தமிழர் சீமான். அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு தான் இவங்க கடை போடுறாங்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் இவங்க ஒரு பெரிய கட்சிகளா களத்துல நிக்கிறாங்க. அப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் சிதறுமை தவிர திமுகவும் திமுக கூட்டணி வாக்குகளும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் ஒருமுகப்படுத்தப்படும். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்ப்பு வாக்குகள் எதிர்க்கட்சி வாக்குகள்லாம் கிடையாது. இதுவரைக்கும் வெளியே தெரியாம இருந்த எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி மொத்த வாக்குகளையும் வாங்க போறது அடுத்த தலைப்புல சந்திக்கலாம்.